பாராளுமன்றத்தில் இந்த 10 ஆண்டு கால சாதனை, 10 ஆண்டு கால சாதனையில் மிகப்பெரிய சாதனை, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. எந்த அமைச்சர் மேலும் ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. மிகப்பெரிய சாதனை. ஆகவே இந்த சாதனையை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பாக சிவகங்கை பாராளுமன்றத்தில் அனைத்து கிராமங்களிலும் 1,30,000 கழிவறைகள் பாரத பிரதமரோட திட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆக 70 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த குறிப்பாக சிவகங்கை பாராளுமன்றத்தில் கடந்த 7 முறையாக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சர் ஒரு மக்களோட நலனுக்காக சிந்திக்கவே இல்லை. இதையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கடைகோடியில் இருக்கின்ற காஷ்மீர் வரை கன்னியாகுமரி வரை அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் 2004 முதல் 2014 வரை நான் பத்திரிகையாளர்களை கேட்கிறேன். 2004 முதல் 2014 வரை தினம் பத்திரிகையில் வெடிகுண்டு, டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு, ஸ்கூட்டர் வெடிகுண்டு இதெல்லாம் வந்ததா இல்லையா? 2014 இருந்து இன்றைய வரை எத்தனை வெடிகுண்டு வெடிப்பு இருக்கிறது? பதான்கோட் இஷ்யூ, நம்முடைய அபிநந்தன் மிகப்பெரிய ராணுவ வீரர், தமிழகத்தின் ராணுவ வீரர், அவரை கைது செய்தார்கள். கடைசியில் எப்படி கொண்டு வந்தோம்? இன்றைக்கு கத்தாரிலே நம்முடைய இந்திய குடிமக்கள், நம்முடைய மாலுமிகள் கைது செய்யப்பட்டு அந்த நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. எவ்வளவு லாபமாக பேசி அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு திறமை வாய்ந்த ஒரு பிரதமரை இந்தியா சந்தித்ததே இல்லை. நாங்கள் எல்லாம் சாம்ராட் அசோக் பிறகு இன்றைய தினம் பாரத பிரதமரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களும் பாரத பிரதமர் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழகத்தில் எங்கள் கணிப்புப்படி 39 பாராளுமன்றத்திலும் எங்கள் அணி வெற்றி பெறும். அதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் தொடரலாம். கூட்டணி தலைவர்கள் அவரை கடந்த 5 வருஷம் எங்க பாத்தீங்க? அவரையும் அவங்களுடைய அப்பாவையும் கடந்த 40 வருஷமா எங்க பாத்திருக்கீங்க? எங்க தம்பி பாத்திருக்கீங்க? நான் இங்க குக்கராமெல்லாம் சந்திச்சு ஓடி ஓடி போயிருக்கேன். கார்த்திக் சிதம்பரத்தை கடந்த 5 வருடத்தில் ஆசிய பார்லிமெண்ட் மெம்பர், how many days he stayed in காரைக்குடி ஆர் சிவகங்கை ஆர் திருப்பத்தூர் ஆர் ஆலங்குடி திருமயம்? கேளுங்க அவரை. 50 நாள் இருந்திருப்பாரா? மரியாதைக்குரிய சிதம்பரம் பார்த்திருக்கீங்களா? அவரை கேளுங்க. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள். ஓகே, இங்க நிச்சயமா எந்த காலத்திலும் நாங்கள் சந்திக்கலாம். எங்களுக்கு பிரச்சனை, எங்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. அந்தந்த சட்டமன்ற அலுவலகங்களில் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் திறக்கப்படும். 24 மணி நேரமும் பாராளுமன்ற அலுவலகம் ஒவ்வொரு சட்டமன்ற அலுவலகத்திலும் அங்கே திறம்பட செயல்படும். இதுதான் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடைமுறை. ஒரு பாராளுமன்ற அலுவலகம் அல்ல, ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கும். நிச்சயம் வாரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பாராளுமன்ற அலுவலகத்திலும் நான் தென்படுவேன். 24/7 எங்களுடைய பாராளுமன்ற அலுவலகம் வேலை செய்யும். 40 ஆண்டு காலமா இருக்கிறார்களே, எத்தனை பாராளுமன்ற அலுவலகம் இருக்கிறது அவருக்கு? இருக்கா அவருக்கு ஆபீஸுங்க? திருப்பத்தூர்ல இருக்கா? காரைக்குடியில இருக்கு. காரைக்குடி அவர் வீடுங்க. காரைக்குடி சொந்த ஊரு. அவர் அவங்க தாத்தா பிறந்த ஊரு. வீடு அவங்க தாத்தா சேர்த்து வச்சு சொத்துல வீடு கொண்டு வச்சிருக்காரு. அலுவலகம் பூட்டுதான் இருக்கு. திருமயத்துல இருக்கா? ஆலங்குடியில இருக்கா? இல்ல, அவரு இந்தியாவில வசிக்கிறது தகுதி இல்லாதவருங்க. அது யார் சொன்னது? பிரகாசமா இருக்கு.
யார் சொன்னாங்க அறிமுகம் இல்லைன்னு? 2011 நான் வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் இங்க கூப்பிட்டுருக்காங்க. 2011 என்னுடைய இயக்கத்தின் சார்பாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், திருமயம் இந்த 4 இடங்கள்ல என்னுடைய இயக்கம் போட்டிட்டு இருக்கு. நான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு அமைப்பு ஃபுல்லா இருக்கு. அறிமுகம் இல்லைன்னு அவர் சொல்றாரு, அவருக்கு தெரியாது. भारत माता की भारत माता की